ஆர்டிகல் 6ல் பாருங்கள், ரைட் ஆஃப் எ சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் பர்சன் ஹூ ஹாவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்றது தான் இந்த 6th ஆர்டிகல். இதில் பாருங்கள், பார்ன் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வாஸ் பார்ன் இன் இந்தியா ஆஸ் டிஃபைன்ட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட் படி அவங்க வந்து அவங்களோட பார்ன் வந்து இந்தியாவில் இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் பேரண்ட்ஸாக இருக்காங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்போ சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரு டெட்லைன் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 19th July 1948. இது வந்து பெர்மிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது இந்த பெர்மிட் சிஸ்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் இந்த 19 July 1948 இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் சின்ஸ் மைக்ரேஷன், அதாவது ஆர்டினரி இங்கே ரெசிடெண்ட், அதாவது இங்கே தங்கி இருந்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதேமாதிரி இந்த டேட்டுக்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 6 months வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இந்தியாவில். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. இது ரிலேட்டடாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், சர்பானந்தா சோனோவால் vs Union of India 2005. Supreme Court clarified that the Article 6 was meant only for people who migrated from Pakistan during partitions of India. Partitions of India நடந்தப்போ அந்த மைக்ரேஷனுக்காக தான் வந்து இந்த Article 6 வந்து இருக்குது. It does not apply to later migrants such as illegal migrants from Bangladesh. பங்களாதேஷ்லேருந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸாக வரவங்களுக்கு இந்த ஆர்டிகல் பொருந்தாது. The court emphasized that the Article 6 is historical and transition provision, not a continuing source of citizenship. அதாவது அந்த டைமில் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான ப்ரொவிஷன் தான் இது. இது வந்து கண்டினியூவாக டில் நோ வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 7 பாருங்கள், இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் போயிருப்பாங்க, மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா, அதாவது இந்த கண்டிஷன். இப்போது எ பர்சன் மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஆஃப்டர் 1 March 1947. இந்த டேட்டில் வந்து கம்யூனல் ரைட் வந்து நடந்திருக்கும், அதாவது சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இந்த டேட்டுக்கு அப்புறமா மைக்ரேட் ஆனவங்க லேட்டராக வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து திரும்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து ரீசெட்டில் ஆகலான்னு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 6 months இங்கே தங்கியிருக்கணும். அதேமாதிரி சிட்டிசன்ஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தென் தே வில் கெட் சிட்டிசன். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இதுக்கு குலத்தில் மம்மு விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இஷ்யூ பாருங்கள், வெதர் த பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஆஃப்டர் 1 March 1947 and later returned to India could claim Indian citizenship under this article அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எ பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஆஃப்டர் 1 March 1947 லாஸ் த ரைட் டு த இந்தியன் சிட்டிசன் அண்டர் ஆர்டிகல் 7. அதாவது அதுக்கப்புறம் வந்து வெளியே போனவங்க திரும்ப வந்தால் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் இழந்துருவாங்க. ஆனால் வந்து since the person could become Indian citizen only if they return to India with a permit of resettlement or a permanent return as recognized under Article 7. திரும்பி வந்தவங்க வந்து இந்தியாவில் பர்மனெண்ட்டாக ரீசெட்டில் ஆகணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பர்மனெண்ட்டாக அந்த மாதிரி பர்மிட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 7 படி. தேங்க்யூ.